கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லார் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, உங்கள் முகம் ஒருபோதும் வெட்கப்படுவது எல்லாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு தலைகுனிந்து நின்றீர்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்கள் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ண போகிறா. நீங்கள் ஒருபோதும் ஒரு நாளும் ஒரு சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு தலைகுனிந்து நீங்கள் நிற்பதை கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல. மனுஷங்க உங்களை வெட்கப்படுத்தணும்னு விரும்புவாங்க. பிசாசு உங்களை வெட்கப்படுத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணுவான். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. யோவேல் 2வது அதிகாரம் 26 யோவேல் 2:27 பின்பகுதியை வாசித்து பாருங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இது கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. சந்தோஷமாக என்னை பார்த்து என் கூட இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல தலைகுனிந்து நின்றீர்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்கள் தலையை நிமிர்ந்து நிற்கப் போகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. சங்கீதம் 34:5. இதை என்ன சிச்சுவேஷனில் தாவீது சொல்கிறான் தெரியுமா? அபிமெலேக்குங்கிற ராஜா தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று பிளான் பண்ணுறான். இப்போ தாவீதை கொண்டு அபிமெலேக்கு ராஜாவுக்கு முன்பாக நிறுத்துகிறாங்க. இவன் தான் நீங்கள் தேடின தாவீது. இப்போ தாவீது பைத்தியக்காரனை போல நடிக்கிறான். அவனுடைய தாடிகளில் உமிழ் நீரை வடிய விடுகிறான். பித்தம் கொண்டவனை போல நிலை கால்களை அப்படி நகத்தினால் கீறுகிறான். அபிமெலேக்கு தாவீதை திங்க் பண்ணது கோலியாத்துக்கு முன்பாக வீரமான தாவீது. இங்கே ஒரு கோல மனுஷனை கொண்டு வந்து நிறுத்திக்கிங்க. இது தாவீது கிடையாது. இவனை வெளியே அனுப்புங்க, இவனை அப்புறப்படுத்துங்க. அப்போது தாவீதை அபிமெலேக்கு துரத்தி விடுகிறான். அந்த நேரத்தில் பாடின பாட்டு தான், கர்த்தனை வெட்கப்படாதபடிக்கு பாதுகாத்தா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. பாருங்கள், தாவீது அனுபவித்து சொல்கிறான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அதே தாவீது ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறான். சங்கீதம் 25:2, சங்கீதம் 71:1, சங்கீதம் 31:1. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறோம், நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. சாயங்காலம் நிச்சயதார்த்தத்துக்கு பொண்ணு ரெடி ஆகிட்டாங்க. சமையல் எல்லாம் ரெடி ஆகிட்டு, மண்டபம் எல்லாம் ரெடி ஆகிட்டு. இப்போ பொண்ணு மண்டபத்துக்கு போயிட்டாங்க. அங்கே போய் மேக்கப் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. ஒரு ஃபோன் கால் வருது, எங்களுக்கு பொண்ணை பிடிக்கலை, சாரி, இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது, திருமணம் நடக்காது. வச்சுட்டு எல்லாருடைய ஃபோனும் சுவிட்ச் ஆஃப். இந்த தங்கச்சி அப்படியே நொந்து வேதனையோடு கூட இருக்கும் பொழுது தான் கர்த்தருடைய வார்த்தை வந்தது, நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. எந்த திருமண தேதி கொடுத்தாங்களோ அதே திருமண தேதியில் அந்த மகளுடைய திருமணம் நடந்தது. நல்ல ஒரு மாப்பிள்ளை, உயர்ந்த பதவி, ஆசீர்வாதமான காரியம். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அவரை நோக்கி பாருங்கள், நம்பிக்கையோடுங்க, வெட்கப்படுவதில்லை. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனை, இவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்தார்கள். சுபிநாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒருபோதும் வெட்கப்படுவது இல்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.